கோலம் போடுவதால் எதிர்மறையான எண்ணங்களுடன் நம் வீட்டிற்குள் நுழைப்பவர்களின் எண்ணங்களை கூட மாற்றி அமைக்கும் சக்தி உள்ளதாக கூறப்படுகிறது. கோலம் போடும் முறை மற்றும் பயன்கள். அதிகாலையில் சூரியன் வருவதற்கு முன்பே சாணம் அல்லது தண்ணீரில் மஞ்சள் கலந்து தெளித்து பிறகு பச்சரிசி மாவால் கோலம் போடுவது தான் சால சிறந்தது. கோலம் போடுவதற்கு முக்கிய காரணமே தர்மம் செய்வதாகும். நம் அன்றாடம் சாப்பிடுவதற்கு முன் யாரேனும் ஒரு உயிர்களுக்கு உணவு வழங்கி பிறகு சாப்பிட வேண்டும். நடைமுறை வாழ்வியலுக்கு சரியாகாது என்பதால் தான் நம் முன்னோர்கள் காலையில் பச்சரிசி மாவால் கோலமிட்டால் அது எறும்பு மற்றும் குருவி போன்ற உயிரினங்களுக்கு உணவாக இருக்கும் என்று கடைபிடித்தனர். இது புண்ணியத்தை சேர்க்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு உயிரினங்களுக்கு உணவளிப்பதால் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். அதனால் தான் கோலம் மகாலட்சுமி கடாட்சம் தரக்கூடியது என சொல்லப்படுகிறது. மேலும் இது காலையில் ஒரு சிறந்த உடற்பயிற்சியும் கூட. மன ஆரோக்கியத்தை சீராக்குவதுடன் தர்மத்தை செய்வதாகவும் உள்ளது. கோலம் போடுவதால் எதிர்மறையான எண்ணங்களுடன் நம் வீட்டிற்குள் நுழைப்பவர்களின் எண்ணங்களை கூட மாற்றி அமைக்கும் சக்தி உள்ளதாக கூறப்படுகிறது. பசும் சாணம் இட்டு மாக்கோலம் போட்டு அதன் மீது காவி அடிப்பதால் மும்மூர்த்திகளும் அந்த கோலத்தில் எழுந்தருளுவதாக ஐதீகம். ஏனென்றால் பசு சாணத்தில் விஷ்ணு பகவான் வாசம் செய்வதாகவும் மாக்கோலத்தில் பிரம்மாவும் சிவபெருமானும் இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் கோலமிட்டு அதன் 8 திக்கும் 8 பூக்களை வைப்பதன் மூலம் அஷ்டதிக்பாலகர்களை குறித்தும் அவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கோலம் போடும் போது கடைபிடிக்க வேண்டியவை. கோலம் போடும்போது அமர்ந்து போடக்கூடாது, குனிந்தபடி போட வேண்டும். மேலும் தெற்கு திசை துவங்கியோ அல்லது தெற்கு திசையில் முடிக்குமாறு கோலம் போடக்கூடாது. சுப தினங்களில் இரட்டை கோடுகளால் கோலம் போட வேண்டும். தெய்வ உருவங்கள், எந்திர கோலம், ஐஸ்வர்யா கோலம், சக்கர கோலம், நவகிரக கோலம் போன்ற கோலங்களை வாசலில் போடக்கூடாது. பூஜை அறையில் மட்டுமே பச்சரிசி மாவால் போட வேண்டும். அது மட்டுமல்லாமல் முன்னோர்களை வழிபடும் நாள் மற்றும் அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். எந்த கிழமையில் என்ன கோலம் போடலாம்? ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய சூரிய கோலம், செந்தாமரை கோலம் போடுவது சிறந்தது. அதேபோல் திங்கள் கிழமை அல்லி மலர் கோலமும், செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலம், புதன்கிழமை மாவிலை கோலம், வியாழக்கிழமை துளசி மாடம் கோலம், வெள்ளிக்கிழமை தாமரை இலை கோலம் மற்றும் சனிக்கிழமை பவளமல்லி கோலம் போன்றவற்றை போடுவது தெய்வீக கடாட்சத்தை வீட்டிற்கு பெற்று தரும் என்று நம்பப்படுகிறது. கோலம் போடுவதால் உடல் மற்றும் மன நலனுக்கு பல நன்மைகள் உள்ளன. இது ஒரு பாரம்பரிய கலை மட்டுமல்ல, ஒரு தியானம் போலவும் செயல்படுகிறது. கோலம் போடுவதால் நினைவாற்றல், செறிவு, மன அழுத்தம் குறைதல் மற்றும் கலாச்சார தொடர்பை ஏற்படுத்துதல் போன்ற நன்மைகள் கிடைக்கும். கோலம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகள். மன அழுத்தம் குறைதல். கோலம் போடுவது ஒரு தியானம் போல செயல்படுவதால் மன அழுத்தம் குறைகிறது. உடலில் கார்டிசோல் அளவு குறைவதால் அமைதியான மனநிலை உண்டாகிறது. நினைவாற்றல் மற்றும் செறிவு அதிகரித்தல். கோலம் போடும்போது ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் தேவைப்படுகிறது. இது நினைவாற்றலை அதிகரிக்கவும் ஒரு புள்ளியில் கவனத்தை செலுத்தவும் உதவுகிறது. கலாச்சார தொடர்பு. கோலம் போடுவது என்பது ஒரு பாரம்பரிய கலை. இது கலாச்சார தொடர்பை ஏற்படுத்துவதோடு நமது பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. உடல் பயிற்சி. கோலம் போடும்போது குனிந்து நிமிர்ந்து செய்ய வேண்டி இருப்பதால் அது ஒரு வகையான யோக பயிற்சி போல செயல்படுகிறது. இது கை மற்றும் விரல்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்கிறது. நேர்மறை ஆற்றல். கோலம் போடுவது வீட்டின் நுழைவாயிலில் போடப்படுவதால் நேர்மறை ஆற்றல் உள்ளே வருவதாக நம்பப்படுகிறது. அழகும் கலைத்திறனும். கோலம் போடுவது கண்களுக்கு விருந்தளிப்பது மட்டுமல்லாமல் அழகியல் உணர்வை அதிகரிக்கிறது. கோலம் போடுவது ஒரு எளிய செயல்பாடு போல் தோன்றினாலும் அது தரும் நன்மைகள் பல. மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் ஒரு கலையாகவும் இது கருதப்படுகிறது. கோலம் வாசலுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அழகை தருகிறது. எப்படியெனில் விரல்களால் கோல மாவை எடுத்து வளைத்து வளைத்து போடும்போது அது நம் கைவிரல்களுக்கு நல்ல பயிற்சியாக அமைகிறது. இதனால் நரம்பு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்கின்றன, புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது. நட்சத்திரக்குறி லட்சுமி தேவியை நம் வீட்டிற்கு வரவழைக்கும் ஒரு வழிமுறைதான் கோலம் போடுதல். நட்சத்திரக்குறி கோலம் தீய மற்றும் துஷ்ட சக்திகளை வீட்டிற்குள் வராமல் தடுக்கும். நட்சத்திரக்குறி கோலம் போடும்போது மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைத்துவிடும். அரிசி மாவில் கோலம் போடும்போது அதன் வெண்மை நிறம் பிரம்மாவையும் சுற்றிலும் இடும் காவி நிறம் சிவபெருமானையும் குறிக்கும். பண்டிகை காலங்களில் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து பூசணி பூ வைக்கும்போது மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து வருவாள். மகாலட்சுமியுடன் விஷ்ணுவும் சேர்ந்து வந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள். நட்சத்திரக்குறி குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுவதால் உடலுக்கு யோக பயிற்சி செய்த பலன் கிடைக்கிறது. நட்சத்திரக்குறி கோலம் நம் கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் வளர்க்கிறது.
நட்சத்திரக்குறி அழகாக கோலம் போடுபவரின் கையெழுத்து பார்க்க தெளிவாக அழகாக இருக்கும். நட்சத்திரக்குறி பல்வேறு சூழல்களால் சஞ்சலத்தில் இருக்கும் மனமும் கூட கோலம் போடும்போது ஒருமுகப்படும்.